ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் தமிழ் சேனல். நான் உங்கள் கௌஷிக். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழைய சைக்கிள் ரிம்மை யூஸ் பண்ணி ஒரு அழகான டேபிள் லேம்ப் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பழைய சைக்கிளோட அந்த ரிம்மை எடுத்துக்கிறேன். இந்த ரிம்மை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 30% வந்து நம்ம கட் பண்ணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கரில் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஆக்சல் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் கம்பி இருக்கும். அதையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து ஒரு 30% ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா சைக்கிளோட செயின் ஸ்ப்ராக்கெட் சொல்லுவாங்க. இதையும் எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெடல் மாதிரி இருக்கும். அது மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறோம். ஃபுல்லாக அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சுத்தியில் வச்சு சென்டர் லைட்டை தட்டினீங்கன்னா போதும். கீழே அது தனியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த சக்கரை மட்டும் உங்களுக்கு தனியாக கிடச்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் செயின் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சைக்கிள் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அது பேஸாக வைக்கிறப்போ அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். செயின் எடுத்துனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லாக பெல்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு ஆடாமல் இருக்கும். இப்போ வெல்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டாண்டு மாதிரி கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த சைக்கிள் ரிம்மையும் இதையும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டு பண்ண போகிறோம். இந்த வெல்டிங் முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ரோல் வச்சு வெல்டு வைக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ரோல் வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்து கீழே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பார்க்க சமமாக வந்து உங்களுக்கு அந்த ரோல் கிடச்சிருக்கும். அடுத்து ஒரு தகடை எடுத்து அதை பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அதை லைட்டாக சுற்றி வச்சு தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதோட டாப்பை வந்து லைட்டாக வந்து விரிப்போம். அந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட் ஹோல்டருக்காக தான் வைக்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அதை லைட்டாக ஹோல்டு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வெல்டு வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெல்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்காக பிளாக் கலரில் நான் ஏஷியன் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட்டை வச்சு தான் இதுக்கு நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். இதில் அதிகமாக நீங்கள் வந்து சீமெண்ணை இல்லை தின்ன எது கலக்காமல் ஒரு கரெக்டான ஒரு லெவலில் வச்சு கரெக்டாக ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு சின்ன சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுருங்க. அடுத்து லைட் ஹோல்டருக்காக நான் 2 லிட்டரில் மிராண்டா பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த மிராண்டாவில் பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனில் கரெக்டாக கத்தி வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மேலே லைனாக இந்த பாட்டிலை சுற்றி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக லேயர் கிடச்சிருக்கும். இதை எடுத்து அப்படியே பின்பக்கமாக வச்சு லைட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்சுலேஷன் டேப் எடுத்து இது ஃபுல்லத்துக்கு நம்ம சுற்ற போகிறோம். இப்போ சுற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து கொஞ்சமாக ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகாலை லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரஷ் எடுத்து அந்த பாட்டில் ஃபுல்லத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு இடத்துல விடாமல் இந்த பாட்டில் ஃபுல்லத்துக்கும் நீங்கள் இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த பாட்டில் ஃபுல்லத்துக்கும் நம்ம ஒட்ட போகிறோம். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக நியூஸ் பேப்பரை கட் பண்ணி இந்த பாட்டில் ஃபுல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் ஒட்ட போகிறோம். எந்த இடத்துலையும் கேப் இல்லாத அளவு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் சின்ன சின்ன டெக்ஸ்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கேன். அந்த டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்ட் எதுக்காக அப்படின்னா உள்ள பல்ப் எரியறப்போ கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வெளிச்சம் தரும். அதுக்காக தான். அடுத்து ஒரு லைட் ஹோல்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்டர் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த டாப்பை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருங்க. இப்படி கழட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரை இந்த லைட்டில் உள்ளே அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக எம்சில் எடுத்துக்கோங்க. இந்த எம்சில் எடுத்து கொஞ்சம் நீளமாக சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு அந்த லைட் ஹோல்டரை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் அந்த கேப் மாதிரி இருக்கிறது அது உள்ளே வச்சு கரெக்டாக சென்டராக வச்சு கரெக்டாக அழுத்தி விட்டுருங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்போ மேல் பக்கமும் கொஞ்சமாக எம்சியில் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா வயர் ஆடாமல் இருக்கிறதுக்காக. இப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த சைக்கிள் ட்ரிம்மில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி வெல்டிங்லேயே அந்த சின்ன ஒரு பீஸ் மாதிரி வச்சுருந்துருப்போம். இதுக்காக ஒரு கிளாம்ப் எடுத்துக்கோங்க. இந்த கிளாம்ப் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலை சுற்றி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி வச்சுருக்க அந்த ராடோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த நட்டை வச்சு ஃபுல்லாக அதை டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக அதை டைட் பண்ணால் தான் உங்களுக்கு இது ஆடாமல் இருக்கும். ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஆடுற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா அதுக்கு வாசர் இருக்கும், அது சின்னதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயரை எடுத்து மேலே ஆல்ரெடி விட்டுருக்க அந்த ஹோல் வழியாக அந்த ஒயரை உள்ளே விட்டுக்கோங்க. தேவையான அளவு உள்ளே விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோல்டர்லேருந்து மேலே கழட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட ஹோல்டரில் 2 ப்ளஸ் மைனஸ் அந்த 2 ஒயர் இருக்கும், அது 2 கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப் மாதிரி இருக்க அந்த பகுதிக்குள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஹோல்டர் வச்சுருப்போம், அதில் வச்சு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க ஒயரை கரெக்டாக அந்த ரிம்முக்கு நடுவில் அந்த கேப் இருக்கும், அதுலேயே கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சாச்சு. இதுலேருந்து வர லைட் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா இதே லைனில் வந்து கீழே வரைக்கும் கொண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. வர வயர் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கறதுக்கு சூப்பரான அழகான ஒரு டேபிள் ஃபுல்லாக டைமில் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பல்பு போட்டு செக் பண்ண வேண்டியது தான் மிச்சம். கரண்ட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் லேம்ப் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இந்த லேம்ப் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த டேபிள் லேம்ப் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்து இந்த டேபிள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.